இந்த வில்லனுக்குள்ள ஒரு அன்னை தெரசா உள்ளம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படிலாம் இருக்குமா அப்படின்லாம் தோணுது. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில். தன்னுடைய சொந்த பணத்திலிருந்தே பண்ணுறாரு. அவர் குறிப்பிடத்தகுந்த அளவு வருமானம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர் இல்லை. ஆனாலும் இந்த நல்ல மனசு இருக்குது அவருக்கு, அதை பாராட்டலாம். எனக்கு பசி இருக்கு இல்லையா, அந்த பசி வந்து என்னை தூண்டுது. மற்றவங்களுக்கு சாப்பாடு போட சொல்லி, பசியில் இருக்கவங்க சாப்பாடு போட சொல்லி. பசியும் பட்டினியுமா வந்து உட்காந்து இப்படி சாப்பிட்றப்போ எங்கள் வயிறு நிறையுது. வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நேற்று உங்களுக்கு தோணி இருக்காது, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப பாதிச்சு அதுலேருந்து அதோட விளைவாக வந்து நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன விஷயம்? நம்ம வந்து சினிமாவில் நடிக்க வந்த புதுசில் சாப்பாடுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய சினிமாக்காரங்க கஷ்டப்படுறாங்க, வாய்ப்பு தேடி அலையிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நானும் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். சென்னையில் வந்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தேன். இங்கே நான் சென்னையில் பிரியாணி கடை வச்சுருந்தேன், மீன் கடை வச்சுருந்தேன். ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன், இதை வந்து லைஃப் லாங் நான் பண்ணுவேன். வயிறு எவ்வளோ குளிரணுமோ அவ்வளோ அளவு குளிருது. ஸோ மழை இடி புயல் என்ன நடந்தாலும் சாலிகிராமத்தில் அருணாச்சலம் ரோட்டில் பிரசாத் லேப் முன்னாடி சாப்பாடு கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க, யார் வந்தாலும் சாப்பாடு இருக்குது. அது இன்முகத்தோட போடுறாங்க, அதே சொல்லணும் இல்லையா. சில பேர் ஐயா ஏறிக்க வந்தா அப்படின்பாங்க. மனசோட வாமா சாப்பிடுமா உட்காருமான்னு கூட்டு அந்த பக்கம் போனால் கூட என்னை கூட்டு உட்காந்து வச்சு சாப்பாடு போடுறோம். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலா தீராத எறும்பின் தாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கரெக்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பாடு ஆக்குவோம். நான் நனைஞ்சிட்டு கூட சாப்பாடு ஆக்கியிருக்கேன். இதே இடத்துல மலையில் நனைஞ்சிட்டு சாப்பாடு ஆக்கியிருக்கேன். ஆனால் சாப்பாடு போடுற நேரம் வரும்போது கரெக்டாக மழை நிற்கும். எல்லாரும் வந்து உட்காருவாங்க, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன். மலையில் என்னடா பண்ணுவாங்க மக்கள்லாம் அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவேன். உடனே மழை நின்றும், அதிசயமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் தட்டெல்லாம் எடுத்து கழுவி வச்சு எல்லாம் எடுத்து காருக்குள்ளே வச்சு எல்லாம் பூட்டினதுக்கப்புறமா மழை வரும். ரொம்ப அதிசயமாக இருக்கும். இந்த மழை நடந்திருக்கு. அந்த மாதிரி பார்க்குற நேயர்களுக்கு ஒரு விஷயம், எப்போ நீங்கள் வடபழனி சாலிகிராமம் அருணாச்சலம் ரோட்டுக்கு வந்தாலும் பிரசாத் லேபுக்கு ஆப்போசிட்டில் மதியம் 1 மணிக்கு எப்பவுமே வந்து சாப்பாடு போட்டுருப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம். கண்டிப்பாக வாங்க, யார் வந்தாலும் சாப்பாடு இருக்குது. சினிமாவில் நடிக்கிறவங்கலேருந்து ஆட்டோ டிரைவர்லேருந்து ஏழைங்கலேருந்து போனஸில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. யார் வேணாலும் வந்து சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம், இதை வந்து பசின்னு யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். அதுக்காக வந்து இந்த இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு இடத்துல ஒருத்தங்க பக்கத்து ஏரியாவில் எங்கேயாவது பசிக்குதுன்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா கூட இங்கே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டு அனுப்பலாம். மதியம் வந்து டெய்லி இங்கே தான் சாப்பாடு 12:45 1 மணி 1:30 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகும் சாப்பிட. அதில் ஒரு ஆள் வந்து எல்லாம் சாப்பாடு வந்து வயிறு நிறைய யாரும் இல்லாதப்பட்டால் தான் வந்து சாப்பிட்றது. சாப்பாடு ஆத்ம திருப்தி. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 30,000 ரூபாய் செலவாகும்னு நினைக்கிறேன். இப்போ ஆகலை. இப்போ வந்து நமக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் ஆகுது. கொஞ்சம் முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு 2,000 ரூபாய் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 5,000 ரூபாய் ஆகுது. செலவுகள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உங்களுக்கு உங்கள் சம்பளத்தில் தான் போடுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், உங்கள் பணத்தில் இருந்து தான். ஸோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து பொருளாதார பேலன்ஸ் இருக்கா? நான் வந்து இதுக்கு வந்து 8 வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி நான் உழைச்சிருக்கேன். இதுக்காக வந்து வெயிட் பண்ணி இதுக்குன்னு ஒரு பார்ட் வந்து நான் பிளான் பண்ணி எல்லாமே செட்ரைட் பண்ணி தான் வந்திருக்கேன். இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு உண்டான ஸ்டாக் வந்து நான் வாங்கி பேக்கப் வச்சுட்டேன்.